வெல்க தமிழ்! அனைவருக்கும் வணக்கம். இலக்கியம், இலக்கணம், மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாரதி வலையொலி தளத்தோடு. விருப்ப குறியிடுங்கள், பகிருங்கள், இணையுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சொற்பொருள் பின்வரும் நிலையணி: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இக்குறளில் பயின்று வரும் மணியை விளக்குக அப்படின்னு வினா வந்தாலோ, சொற்பொருள் பின்வரு நிலையணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு வினா வந்தாலோ, 4 மதிப்பெண் வினா வந்துச்சுன்னா அணி இலக்கணம், சான்று, சான்று விளக்கம், அணி பொருத்தம் அப்படிங்கிற 4 தலைப்புகளையும் எழுதி ஒவ்வொன்றையும் விளக்கி எழுதணும். அணி இலக்கணம்: செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து முன்பு தந்த பொருளையே தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி எனப்படும். சான்று: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். சான்று விளக்கம்: நோயையும் அதன் காரணத்தையும் அதனை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். அணி பொருத்தம்: இக்குறளில் நோய் என்னும் சொல் பிணி என்னும் பொருளிலும், நாடி என்னும் சொல் ஆராய்ந்து என்னும் பொருளிலும் பலமுறை வந்திருப்பதனால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணிக்குச் சான்றாயிற்று. 10, 11, 12ஆம் வகுப்புகளின் செய்யுள், இலக்கணம் உள்ளிட்ட பாடப்பகுதிகளையும், பிஜிடிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான இலக்கணம் உள்ளிட்ட பகுதிகளின் விளக்கங்களையும் பெற விளக்கப்பெட்டி எனப்படும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள இணைப்புகளை சொடுக்கி கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள். விருப்ப குறியிடுங்கள், பகிருங்கள், இணையுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.